சாமி கல்லு குறைஞ்சுக்கிட்டே வருது. ராயப்பேட்டையில இருந்து லோடு கிளம்பிடுச்சுடா. ராயப்பேட்டை கல்லா? இத நீ சத்தமா பேசவும் கூடாது, அத மத்தவங்க கேட்கவும் கூடாது. ஏன்னா இது ராயப்பேட்டை ரகசியம். என்ன மன்னிக்க மாட்டீங்களா மாமா? மாமாவா? யார் நீ? உன் கோவம் இன்னுமா குறையல மாமா? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம்தான் மாமா. அது முத்துனதுனாலதான் உன்னை தேடி வந்தேன். பாஸ், உனக்கு சிக்கன் ஒரு சிக்கன் ஃபிகர் இருக்கிறது எனக்கு சொல்லவே இல்ல. ஐயா வாய முறா, இவ யாருன்னு எனக்கே தெரியாது. அப்ப இந்த ஹாட் கேர்ள் எதுக்கு உன்னை மாமான்னு கூப்பிடுது? நான் உன்னை மச்சானு கூப்பிடுறேன், அதுக்காக உங்க அக்கா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? அக்கா தான் வேலைக்கார கூட ஓடி போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே டயலாக் தான். புரியாம இருக்கிறது தான் காதல். அதனாலதான் தேவதாஸ்க்கு பார்வதிய புரியல, மஜ்னுக்கு லைலாவ புரியல, உனக்கு என்னையும் புரியல. ஐயோ இதுனடா கீழ் பக்கத்துல தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஆள விடுமா? மாமா நில்லு மாமா. ஏன் மாமா ஓடி போறீங்க? நில்லுங்க மாமா. ஓஹோ இது டிவி ப்ரோக்ராமா? இருடி உனக்கு வச்சுக்கிறேன். அன்னைக்கு ஆத்மா பேரை சொல்லி என் ப்ராப்பர்ட்டியை விற்க விடாம தடையா நீ வந்தப்போ உன்னை கொன்னுடலான்ற அளவுக்கு கோவம் வந்தது. ஆனா நீ சொன்ன மாதிரி என் தாத்தாவோட கண்ணுல பார்த்தப்போதான் என் கண்ணு திறந்தது. நீங்களே வந்து பாருங்களேன், வாங்க. பிரவேச காலம். அங்க பாருங்க சாமி, என் கண்ணால பாருங்க, அப்பதான் உங்க கண்ணு திறக்கும். 10,000 எடுத்துக்கிட்டு வேலையை முடிச்சு கொடுங்க சார். என்னது 10,000மா? 25,000 ரூபாய் இல்லாம உன் ஃபைல் மூவே ஆகாது. ஐஏஎஸ் ஆபீசர்லாம் கையும் களவுமா பிடிபடுறாங்க. அப்புறம் நாங்க எங்க? நீங்க சொன்ன மாதிரி இது இரானி ஹோட்டல் இல்ல, கவர்மெண்ட் ஆபீஸ். அங்க பாரு. இத பாரு, பாம்பே ஃபிகர். இத பாத்தியா? பக்கா ஓம்லி டைப்பு. இத பாருங்க, ஃபாரின் ஐட்டம். நேத்து தான் வந்துச்சு, லேட்டஸ்ட், கொஞ்சம் காஸ்ட்லி. உங்க பர்ஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஃபிகருங்க இருக்கும். நீ சொன்ன மாதிரி இது ஏழைங்களோட தாஜ்மஹல் இல்ல, ரெட் லைட் ஏரியா. லஞ்சம் வாங்குறவனுக்கு குடுக்கறவனுக்கெல்லாம் இது ஒரு ஆபீஸ். பிக் பாக்கெட்டர்ஸ்க்கு, புறம்போக்குங்களுக்கெல்லாம் இது ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ். இது போதுமா இல்ல இன்னும் ஏதாவது காமிக்கணுமா? வேண்டாம், உன் அனாலிசிஸ் சூப்பர். இப்ப சொல்லு, இந்த ஹோட்டலை நான் விக்கணுமா வேண்டாமா? நம்ம எந்த கலர் கண்ணாடி போட்டிருக்குமோ சமுதாயம் நமக்கு அந்த கலர்ல தான் தெரியும். நான் கண்ணாடியில பாக்கல, என் கண்ணால தான் பார்த்தேன். மனித தன்மைன்ற கண்ணாடியை போட்டு பார்த்தாதான் தெரியும். வா காட்டுறேன். இவங்களை நீ என்னைக்காவது பார்த்திருக்கியா? இவங்க தினமும் 3 வேளை ஒரே நேரத்துக்கு வருவாங்க, ஒரே டீயை குடிப்பாங்க, ஒரே பண்ண பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு இதுதான் டிஃபன், இதான் சாப்பாடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெத்து வளர்த்த பிள்ளைங்களாலேயே வீட்டை விட்டு விரட்டப்பட்டவங்க. ஆமாங்கம்மா, பிள்ளைங்களால வீட்டை விட்டு அடிச்சு விரட்டப்பட்ட எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஹோட்டல் கூட இல்லைன்னா என்னைக்கோ போய் சேர்ந்திருப்போம். இவங்களுக்கு இந்த ஹோட்டல் தான் முதியோர் இல்லம். வாங்க, இவனை பாரு. இவன் டெய்லி 10 தடவை இந்த ஹோட்டலுக்கு வருவான், 20 கிளாஸ் தண்ணி குடிப்பான். அதிகமா தண்ணி குடிச்ச ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றதுக்காக இல்ல, அவனோட பசிக்கு ஆகாரம் இந்த தண்ணி. அவன் வாழ்க்கைக்கு ஆதாரமே இந்த ஹோட்டல் தான் மேடம். வாங்க. தீர்த்தகிரி, யாக்கோப், டெய்லி இங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்களே, இது என்ன நவாபு கட்டி வச்சதுனாலயா இல்ல நவாபுங்க வந்து உங்களுக்கு வைர வேடூருங்களை பிச்சை போடுறாங்களா? வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தா இதை விட நிறைய சம்பாதிக்கலாமே. இல்லைங்க ஐயா, நாங்க இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டோங்க ஐயா. இந்த இடம் எங்களுக்கு தாய் மாதிரிங்க ஐயா. அந்த அம்மா மடியை விட்டு நாங்க எங்கேயுமே போக மாட்டோங்க ஐயா. பாத்தீங்களா, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இது ஒரு அநாத ஆசிரம மாதிரி. வெயில்ல வர்றவனுக்கு இது ஒரு கொடை, மழை வரும்போது இது ஒரு ஷெல்டர், குளிர் எடுக்கிறவனுக்கு இது ஒரு ஸ்வெட்டர். இந்த சிட்டியில இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி நிழல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க உட்கார்றதுக்கோ ஏன் ஒத்தக்கால நிக்கிறதுக்கோ கொஞ்சம் கூட இடம் இல்லாத இந்த சிட்டியில நிழலையும் தண்ணியையும் அன்பா இலவசமா கொடுக்கறது இந்த ஹோட்டல் தான். இத விக்கிற உரிமை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அத விற்க கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்கும் இங்க இல்ல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, ஏழைங்கிட்ட இருந்து காசு எடுக்க கூடாதுன்னு சொன்னல.
விட்டுருக்க. ராமாவாடா பண்றீங்க? எட்ரா. கொடுத்துட்றேன். எடுங்க. நான் எடுத்துட்டேன். இதான். ஓகே. ரொம்ப நன்றி துரை. பரவாயில்ல பாய், பரவாயில்ல. நண்பர். शुक्रिया बेटा. சிவா அலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம் வணக்கம். இன்ஷா அல்லாஹ். வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? ஒரு காலத்துல விவசாயி, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கம்மா. என்ன வேலை செய்வீங்க? பாத்திரம் எல்லாம் கழுவிடுறேம்மா. இடத்த நல்லா சுத்தமா வச்சுக்கிறேன். நானும் டேபிள தொடச்சிட்டு பொருள் எல்லாம் அடுக்கி வைக்கிறேம்மா. தேசத்துக்கே சோறு போடுற விவசாயி காலி கப்ப கழுவிட்டு இருந்தா அந்த பாவம் அந்த பொண்ணத்தானங்க சேரும். அப்படி சொல்லாதீங்க அம்மா. எந்த வேலையா இருந்தாலும் நாங்க செய்யறோம். இங்க நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. வேண்டாம்மா. எந்த வேலையும் செய்யாம பணம் வாங்கினா அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். நான் பிச்சை எடுக்க விரும்பல. விவசாயி பிறருக்கு சோறு போடுறவன், பிச்சை எடுக்கிறவன் இல்ல. நான் அந்த எண்ணத்துல சொல்ல வரல. நானும் அந்த எண்ணத்துல சொல்லலமா. நான் வேற வேலை தேடிக்கிறேன். பெரியவரே நில்லுங்க. ஒரு நிமிஷம். பெரியவரே நில்லுங்க. பாபா, என் பொண்ணு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும். இல்வாழ்க்கை இன்பமாவே இருக்கும். இந்தா புடிங்க. குடிங்க. வாங்கம்மா ஜரகண்டி. சாமி, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்? கல்ல வாங்கிட்டு கிடைச்ச மாதிரி தான் கிளம்பு. ஓ, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும் எந்த பொண்ணுக்கு என்ன வா பிடிக்கல சாமி. கிட்ட வா. வா, இந்த பூவை காதுலயே வச்சுக்க. இனிமே இவன் கல்யாணம் நடந்துரும். போ போ. ஓ, சாமி சொல்லிட்டாருல, போ. எந்த பொண்ணு பலியா போதோ. உன் பிரச்சனை என்ன சாமி? உடம்பு சரியில்லையா? உடல் நல சரியில்லையாமா. கஜகர்ணம், கோகர்ணம், சங்கராபரணம். நன்றிங்க. என்னங்க அப்படிப்பட்டவனுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. அதனால தான் விஷயம் ஒழுங்கா நடக்காம போயிருச்சு. கரண்ட் கம்பி பிளான் கூட பிஸ்கட் ஆயிருச்சு. ஆஃப்டர் ஒரு பொண்ணை கொல்றதுக்கு இவ்வளவு ஸ்கெட்ச் போடணுமா? போட்டுட்டோமா? அவன் இயற்கையா செத்துட்டானே, டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிடலானே. நான் ஒரு பெரிய அனாத ஆசிரமத்தோட ட்ரஸ்டி. உன்ன மாதிரி யோசிக்கிற ரவுடி கிடையாது. ஆமா, அவங்கள எல்லாம் ஆக்குறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது யாரு? வேற யாரு? போலீஸ், கோர்ட்டு. இயற்கையான மரணம் நம்ப வைக்கணும்னா அவங்க 2 பேரையும் அவங்கள வச்ச போட்டுருவோம். அது எப்படி? வண்டியை நிப்பாட்டி வச்சிரு. ஒண்ணு விட்டானு வை. விட்டுட்டான்டா. இவ்வளவு நாளா அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த இடத்துல நீங்க கடையை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க.
இந்த இடத்த சுப்பிரமணிய சாரோட ஃப்ரெண்டுக்கு அரசாங்க லீஸுக்கு கொடுத்துருக்கு. இங்க இருந்து ஒழுங்கா காலி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் ஏதாவது உதவி செய்வாரு. இல்லன்னா கைய காலை எடுத்துருவாரு. எல்லா சேனல்லயும் பிரேக்கிங் நியூஸா வந்துரும். ஏற வண்டிய வந்தா சொன்னா போயினேறான் பையா. அவன் மனுஷனா? உன் பிரச்சனை என்ன சாமி? உடம்பு சரியில்லையா? உடல் நல சரியில்லையாமா. கஜகர்ணம், கோகர்ணம், சங்கராபரணம். நன்றிங்க. என்னங்க அப்படிப்பட்டவனுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. அதனால தான் விஷயம் ஒழுங்கா நடக்காம போயிருச்சு. கரண்ட் கம்பி பிளான் கூட பிஸ்கட் ஆயிருச்சு. ஆஃப்டர் ஒரு பொண்ணை கொல்றதுக்கு இவ்வளவு ஸ்கெட்ச் போடணுமா? போட்டுட்டோமா? அவன் இயற்கையா செத்துட்டானே, டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிடலானே. நான் ஒரு பெரிய அனாத ஆசிரமத்தோட ட்ரஸ்டி. உன்ன மாதிரி யோசிக்கிற ரவுடி கிடையாது. ஆமா, அவங்கள எல்லாம் ஆக்குறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது யாரு? வேற யாரு? போலீஸ், கோர்ட்டு. இயற்கையான மரணம் நம்ப வைக்கணும்னா அவங்க 2 பேரையும் அவங்கள வச்ச போட்டுருவோம். அது எப்படி? வண்டியை நிப்பாட்டி வச்சிரு. ஒண்ணு விட்டானு வை. விட்டுட்டான்டா. இவ்வளவு நாளா அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த இடத்துல நீங்க கடையை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த இடத்த சுப்பிரமணிய சாரோட ஃப்ரெண்டுக்கு அரசாங்க லீஸுக்கு கொடுத்துருக்கு. இங்க இருந்து ஒழுங்கா காலி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் ஏதாவது உதவி செய்வாரு. இல்லன்னா கைய காலை எடுத்துருவாரு. எல்லா சேனல்லயும் பிரேக்கிங் நியூஸா வந்துரும். ஏற வண்டிய வந்தா சொன்னா போயினேறான் பையா. அவன் மனுஷனா? For more updates, like, comment, subscribe to our channel.